லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரவி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, எது பேசுறதா இருந்தாலும் ஏன் முன்னாடியே பேசு. இந்த தனியா கூட்டிட்டு போய் பேசுற வேலை எல்லாம் இங்க வேண்டாம். ரவி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். ஏய், உனக்கு சொன்னா புரியாதா? அதெல்லாம் அவர் வரமாட்டாரு. எதுவா இருந்தாலும் இங்கேயே இப்பவே பேசிட்டு இடத்த காலி பண்ற வழியை பாரு. கடைக்கு போனேன். கடை பூட்டி இருக்கு. ஏன்? அது இன்னைக்கு கொஞ்சம் வேலை, அதனால தான் என்னால் போக முடியல. 12 நாளா கடை பூட்டி இருக்கு. ஏன்? 12 நாளாவா? ஆமா, 12 நாள் பூட்டி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமும் பூட்டி தான் இருக்கும். அவர் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாப்பிள்ள கூடவே இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உன் பொண்டாட்டி முன்னாலையும் மாமனார் முன்னாலையும் மானம் போகுது, மரியாதை போகுதுன்னு நீ தான் என் முன்னாடி வந்து நின்ன. உனக்காக தானே அந்த கடையும் எடுத்து கொடுத்த. நீ என்னடானா மறுபடியும் அவ கால்ல விழுந்து கிடக்குற. அந்த கடையும் இழுத்து மூடி வச்சிருக்க. ஏன் புருஷன் ஏன் கால்ல விழுந்தா உனக்கு என்னடி பிரச்சனை? பிரியா, ஒரு நிமிஷம். உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். என்ன ஒரு பதிலையும் காணோம்? இங்க பாரு, நீ பணத்தை கொடுத்த, 2 பேரும் சேர்ந்து கடையை ஆரம்பிச்சீங்க. கடை சரியா போகல, இப்ப இழுத்து முடியாச்சு, அவ்வளவுதான். நான் தான் நீ பணத்தை கொடுக்கும்போது அப்பவே சொன்னேன்ல வேணாம் வேணான்னு. இப்ப பாத்தியா? பிரியா, கடைக்கு கொடுத்த அட்வான்ஸ், அப்புறம் கடையில் இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் வச்சு உனக்கு தர வேண்டிய பணத்தை. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவகிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க போறீங்களா? எங்க எதுக்குங்க கொடுக்கணும்? இங்க பாருங்க, அவ பணத்தை போட்டு ஆரம்பிச்சா இப்ப நஷ்டம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதானே, அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சும்மா இருந்த என் மாப்பிள்ளைய உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப வந்து நின்னா என்ன அர்த்தம்? இங்க பார், ஒத்த பைசா தர முடியாது. ஏங்க, அந்த சாவியை எடுத்துட்டு வந்து அவ மூஞ்சி மேலேயே தூக்கி போடுங்க. பொறுக்கிக்கிட்டு போட்டும். என்னம்மா பெரிய வில்லங்கமா இருக்கும் போலயே. அந்த குரங்கு கோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி மாறி தாவிக்கிட்டு இருந்துச்சுல்ல, தாவறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமாடா? அதான் சொல்லியாச்சுல. கிளம்பு கிளம்பு. ஏன் ரவி, நான் உன்கிட்ட பணம் திருப்பி கேட்டனா? இல்லல்ல. இது என்னடி புது ட்விஸ்டா இருக்கு? பணம் வேணாமா? அப்போ வேற ஏதாவது கேட்பாளா இருக்குமோ? மா பொறுமா பொறு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது பேசி கெடுத்து விட்டுறாத, அப்புறம் ஃப்ளோவை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாது. இல்லம்மா பிரியா, அந்த பணத்தை நாங்க எப்படியாவது உனக்கு. அத்தை, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல யாராவது காசுக்கு கணக்கு வழக்கு பாப்பாங்களே? என்னம்மா உன் இஷ்டத்துக்கு ஓவரா பேசிட்டு இருக்க? உள்ளதை தானே சொல்லிட்டு இருக்க. என் புருஷனுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்த. நான் ஊர்ல இல்லாத நேரத்துல சில பேர் அவர் மனசு கெடுத்து விட்டு இந்த பிசினஸ சரியா நடத்த விடாம பண்ணிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம்.
இல்லனா வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம். என்னம்மா திரும்ப திரும்ப ஓம் புருஷன் சொல்லிக்கிட்டே இருக்க? என்னங்க இது? என் புருஷன் தானே சொல்ல முடியும். அப்புறம் என்ன உங்க புருஷன் நான் சொல்ல முடியும்? ஏய், யாருக்கு யாரடி புருஷன்? என்ன புதுசா சீன் போட்டுட்டு இருக்கியா? நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து என் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினீங்களே. அன்னைக்கு சபையில என்ன சொன்னாரு? ஆமா, நான் பிரியாவை விரும்புறேன்னு ஊர்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் சொன்னார்ல. கேட்டீங்கல்ல? எல்லாரும் கேட்டீங்கல்ல? மாமா ஐயோ வேற மாதிரி போயினுக்குது மாமா. மாமா உள்ள புந்து ஏதாவது பண்ணுங்க மாமா. டேய் விடுறா இத பாரு, அவங்களா பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். என்ன பொட்டி படுக்கையோட இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது யாரு? அன்னைக்கு நீங்க யாரும் எதுவுமே சொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. என்ன யாரும் வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினீங்களா? உங்களெல்லாம் சரிதான் போங்கடான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது யாரு? ஏன் புருஷன் தானே. இதே வீட்ல உங்க கண்ணு முன்னாடி எத்தனையோ நாள் இருந்திருக்க. அதே மாதிரி ஒரு ரூமுக்குள்ள நாங்க 2 பேரும் தனியா இருந்திருக்கோம். அதையும் நீங்க நம்பிதான் ஆகணும். காலையில எழுந்திருச்சு குளிச்சு காஃபி போட்டு வீட்டுக்கு சாம்பிராணி போட்டு சஷ்டி கவசம் பாடி என் அத்தைக்கும் மாமனாருக்கும் காஃபி போட்டு கொடுத்து எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சு கொடுத்தேன். இப்படி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு எல்லாருமே பாராட்டினீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா? இத பாருமா, நீ போட்ட 5 10 அத நான் கொடுத்துறேன், வாங்கிட்டு ஓடி போயிடு. பா, என்னப்பா நீங்க அவளுக்கு போய் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்றீங்க? அத விடுமா, அவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நாம காசு பணத்தை பார்த்துக்கிட்டு இவ பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா என்ன? 15 லட்சம் ரூபாய் தரேன், வாங்கிட்டு போயிட்டே இரு. 15 லட்சம் இல்ல சார், அதுக்கு மேல 20 25 லட்சமோ நான் உங்களுக்கு தரேன். நீங்க அதை வாங்கிட்டு கடையை கொடுக்கணுமா? அதை நீங்களே வச்சுக்கோங்க. என் புருஷன் என்கிட்ட கொடுத்துருங்க. இவனுக்கு 25 லட்சமா? பிரியா, என்ன பிரியா இது? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை அவன் என் புருஷன் சொல்றது நல்லாவா இருக்கு? மா, அவன் உமாவை தொட்டு தாலி கட்டினவமா? ஆமா, உமாவை தொட்டு தாலி கட்டின உங்க தம்பி என்ன தொட்டுட்டு இன்னும் தாலி கட்டாம இருக்காரு. தொட்டுட்டானா? பாரு பிரியா, அவன் மேல இந்த மாதிரி அபாண்டமா பழி சொல்லக்கூடாது. அத்தை, உங்க புள்ள என் கூட குடுத்தனம் பண்ணிருக்காரு. குடுத்தனா என்னன்னு யாருக்கும் புரியலனா நல்ல விளக்கமா சொல்றேன். எங்க 2 பேருக்கும் நடுவுல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ரவி, என்னடா இதெல்லாம்? We are physically attached. We are living together. ஏய், என்ன மாப்பிள்ளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? விடியா, விடுங்க மாப்பிள்ளை. இவளை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பேசிட்டு இருக்காவ? அவளை உண்டிலன் பண்ண விட மாட்டேன். விடுங்கன்றல. மாமா வாங்க வாங்க. என்ன மாமா நீங்க சொன்னா கேளுங்க, விடுங்க. என்ன மாமா? ரவி அப்படிப்பட்ட ஆள் இல்ல பிரியா. நீ அவன் மேல இப்படி ஒரு பழிய போடுறது நியாயமே இல்ல.
நீங்க பேசுறீங்க. அவர் பொண்டாட்டி கத்துறா, அவர் மாமனாரு கொதிக்கிறாரு. ஆனா பேச வேண்டிய ஆள் மட்டும் ஒன்னும் பேசாம அப்படியே நிக்கிறாரு. அதானே. டேய் ரவி, ஏதாவது பேச. என்னடா அமைதியா இருக்கற? அவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. மாப்ள சொல்லுங்க மாப்ள, இன்னும் ஏன் அமைதியாவே நிக்கிறீங்க? மாமா என்ன மாமா பேசுறீங்க? இதுல இவன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏமா என்னமா பிரியா நீ பாட்டுக்கு என் தம்பி மேல பழி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. இங்க பாருமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாரு பிரியா, உமா 4 மாசம் புள்ளத்தாச்சி பொண்ணு. உனக்கும் ரவிக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அத நீங்க 2 பேரும் மட்டும் வீட்டை விட்டு வெளியில போய் பேசி தீத்துட்டு வாங்க. உமா தான் அவனோட பொண்டாட்டி, இதுதான் அவனோட குடும்பம். உமா வயித்துல வளர்றதுதான் அவனோட குழந்தை. இப்போ நீ வந்து இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. இவங்க எல்லாருமே ரவியை சங்கடப்படுத்தினப்போ நீ அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண. அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஓ நிச்சயதார்த்தம் அவங்களால அநியாயமா நின்னு போச்சு. அந்த கோவத்துலதான் ரவி உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னான். அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து தரணும் தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இதெல்லாம் சரிதான். அவன் செஞ்சதும் ஒரு வகையில தப்புதானாலும் அதுக்காக நீ இப்படி சொல்றது அதை விட பெரிய தப்பு. நீ அவனை பத்தியோ அவன் பொண்டாட்டிய பத்தியோ யோசிக்க வேண்டாம். அவ வயித்துல வளர்ற அந்த குழந்தைக்காகவாச்சும் கொஞ்சம் யோசிச்சு இந்த பிரச்சனைய இதோட விட்டுடலாம்ல. உமா வயித்துல 4 மாசமா வளர உங்க பேரு புள்ளைய பத்தி மட்டும் யோசிக்கிறீங்களே. என் வயித்துல 2 மாசமா ரவியோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் உங்க பேரு புள்ள தானே, அத பத்தி யோசிக்க மாட்டீங்களா? என்னடா ஏய் வெளியே போடி. வெளியே போ. வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன்ல. வெளியில போ. வெளிய போ பிரியா, சொல்றா. சொல்றேன்ல, வெளியே போ. வெளியில போடி. ஏய் வெளியில போடி. இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லம்மா. நீ வெளியில போயிடு. சொல்றேன்ல, வெளியில போ. புரியலையா? நிறுத்துங்க. நீங்க எல்லாருமே கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆளு. உங்க பக்கம் இருக்கிற யாராவது ஒருத்தரை தான் உங்களால வெளியில போக சொல்ல உரிமை இருக்கு. நான் கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கேன். சின்ன வெளியில போன்னு சொல்லக்கூடிய உரிமை ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அவரு சொல்லட்டும், நான் வெளியே போறேன். என்னங்க, அவ இவ்ளோ பெரிய பழிய தூக்கி ரவி மேல போட்டிருக்கா. நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. முதல்ல அவளை வெளியில போ சொல்லுங்க. அவர் எப்படி சொல்லுவாரு? இந்த மொத்த ஸ்கெட்ச் அவர் போட்டு கொடுத்ததாதாமா இருக்கும். டேய் ரவி, அவரை விட்டுட்டு நீ இந்த பக்கம் வந்தல்ல, அந்த வெறுப்புலதான் பிரியாவுக்கு கொம்பு சீவிட்டு இருக்காரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. முதல்ல என்ன வேலையை விட்டு தூக்குனாரு, இப்போ இவளை வச்சு ரவிய போட்டு தள்ளலான்னு பாக்குறாரு. நம்ம எல்லாரையும் மொத்தமா அடிச்சு காலி பண்ண போறாரு. அவளை இப்போ நீங்க வெளியில போ சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. போ சொல்லுங்கப்பா. மாமா போ சொல்லுங்க மாமா. சொல்லியா? எனக்கு தெரியும், மாமா நியாயமான ஆளு. அவர் என்ன போக சொல்ல மாட்டாரு.
ஏய் 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 ரவி என்னடா இது? ஏய் உங்களோட கோவத்தை என் புள்ள மேல காட்டி அவன் வாழ்க்கையை நாசப்படுத்திடாதீங்க சாமி. மாமா என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லையே. இது நீங்க கோயிலுக்கு வர டைமிங்கே இல்லையே. ஏண்டா கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் காலம் காரண காரியம்லாம் பார்க்கணுமா என்ன? மனசு சரியில்லைன்னா வரதுதான். ஆனா சாமியை நினைச்சின்னு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்களாச்சு காலி பண்ணிருவீங்களே. இப்ப பிரச்சனை நடந்துனுக்கும் போது இங்க வந்துட்டீங்களே, அதான் கேட்டேன். மாமா அந்த பிரியா போட்ட குண்டுல நீங்களும் ஜர்க்கான மாதிரி தெரியுது. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஐயா கை பார்க்கலாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டு தான் பாருங்களேன். அதான் வேண்டான்னு சொல்கிறேன்லாம்மா. ஐயா மனசுல ஒரு குழப்பம் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க அப்பா முருகனை தேடி இங்க வந்திருக்கீங்க. ஏம்மா மனுஷன்னா சில நேரத்தில் குழப்பம் இருக்க தானே செய்யும். பாண்டி இந்த அந்த அம்மா கிட்ட இந்த 100 ரூபாய் கொடுத்து அனுப்பு. உண்மைய சொன்னதுனாலதான் என்ன உடனே இங்க இருந்து அனுப்பணும்னு யோசிக்கிறீங்களா? மாமா பணம் கொடுக்குறதுன்னு ஆகி போச்சு, அது என்ன சொல்றதுன்னு கேட்போமே. டேய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த பாரு இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா அப்படியே போய்கிட்டே இருக்கும். டேய் இதெல்லாம் முகத்தை பார்த்து ஒரு அனுமானத்தில் சொல்றது தான். முதல்ல அவங்கள அனுப்பிச்சு விடு. ஆமா உன் மூஞ்ச பத்தி எங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. இந்த அம்மா வச்சு ஏதாவது சொல்லன்னு பாப்போமே. கை நீட்டுமா? டேய் நீட்டுங்க. அட நீட்டுங்க மாமா. அக்கா பாருங்க, உட்காந்து பாருங்க. இவன் ஒருத்தன். நீட்டுங்க மாமா. கையை நீட்டுங்க. ஐயா நீங்க தர்மதுரை, மனுநீதி சோழன், அப்படின்னா நியாயம் தவறாத சத்தியமா. கட்டுதான். ஐயா கிட்ட ஒரு வழக்கு வந்திருக்கு. அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாம சஞ்சலத்துல இருக்கீங்க. அம்மா என்னமாம்மா நம்ம வீட்டு ஜன்னல எட்டி பார்த்த மாதிரி கட்டா சொல்றாங்க. ஒரு தாய் பசு தன்னோட கண்ணுக்குட்டிக்காக நியாயம் கேட்டு உன் படியேறி வந்திருக்கு. ஐயா என்ன செய்ய போறீங்க? வெத்த பிள்ளைக்காக அந்த தாய் பசுவை ஏமாத்தி திருப்பி அனுப்ப போறீங்களா? இல்ல அந்த பசுவுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக உள்ளேயே தேர்கால்ல போட்டு நசுக்க போறீங்களா? இதுல முடிவெடுக்க முடியாம இருக்கிறது தான் இப்போ உங்க முன்னால இருக்கிற பிரச்சனை. ஒரு நல்லவனும் கெட்டவனும் வழக்குக்கு வரும்போது தீர்ப்பு சொல்றது சுலபம். ஆனா நல்லவனுக்கும் வழக்கு வரும்போது தீர்ப்பு சொல்றது ரொம்ப கஷ்டம். இதுல யாருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு ஐயா நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க மனசு ஒரு பக்கம் இருக்கு, மனசாட்சி ஒரு பக்கம் இருக்கு. நீங்க மனசு கேட்டு தீர்ப்பு சொல்ல போறீங்களா இல்ல மனசாட்சியை கேட்டு தீர்ப்பு சொல்ல போறீங்களான்னு அது உங்க கையில தான் இருக்கு. நான் வரேங்க ஐயா. ரொம்ப நன்றி. மாமா
இன்னமும் சொல்லிட்டு போகுது. இல்லடா பாண்டி, முகத்தை பார்த்து கரெக்டாக தான் சொல்லிட்டு போகுது. யோ நில்லியா, இதையா அடுத்த டிராமாவா? நீ பண்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். பிரியாவை தூண்டி விட்டு என் மாப்பிள்ளைய புருஷன்னு சொல்ல சொன்னது, அவ வயித்துல குழந்தை வளருதுன்னு சொல்ல சொன்னது எல்லாமே நீதானே எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இப்ப என்ன? என் பொண்ணு வந்து உன் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லணும். இல்லைன்னா அவ புருஷன்கிட்ட போய் ரவி என்னை விட்டு போயிடாத ரவின்னு கெஞ்சணும். அதுக்கப்புறம் இப்ப புரியுதா புருஷனோட அருமைன்னு நீ ஒரு கருத்தை சொல்லி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். இதுதானே உன் நாடகம். இப்படிப்பட்ட வேலையை எவனாவது பண்ணுவானா? பெத்த பையனோட பேரை நீயே கெடுத்து வைக்கிறியா? வெளியே தெரிஞ்சா மார்க்கண்டேயன் குடும்பத்தோட மானந்தாயா காத்துல பறக்கும். என் பொண்ணு திருத்துறேன்னு இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கேட்டுக்கிட்டே இருக்க, இப்படி கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற. ஏய் பார்த்துக்கிட்டே இருக்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பேசக்கூடாது, புரியுதா? இந்த பாரு, அந்த பொண்ணை நான் வர சொல்லவும் இல்ல, அவ பேசின வசனத்தை நான் எழுதி கொடுக்கவும் இல்ல. இந்த பாரு, அவ சொல்றது நிஜமா டிராமாவா எதுவுமே எனக்கு தெரியாது. மாமா போதும், மாமா போதும், உங்க நடிப்பு எல்லாம் போதும். உங்களை மாதிரி ஒரு வில்லனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நாங்க உங்களுக்கு பண்ணதுக்கு 3 மடங்கு டார்ச்சரா நீங்க எங்களுக்கு பண்ணிட்டீங்கல்ல. நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கு என் புருஷன் வேணும். அவரை எங்கேயோ கூட்டிட்டு போய் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்கிறோம். அவர் எனக்கு காஃபி போட்டு குடுக்கறாரா இல்ல நான் அவருக்கு காஃபி போட்டு குடுக்கறானா நீங்க பக்கத்துல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒழுங்கா உங்க டிராமாவை இதோட நிறுத்திட்டு அவளை கிளம்பி போ சொல்லுங்க.